கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 33:19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? எதற்காக அந்த கண்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்குதுன்னா, பஞ்சத்தில் கஷ்டப்படுகிறவர்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அவர்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. எதற்காகன்னா, அவர்களை உயிரோடே காப்பதற்காக. அப்போது அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில், வியாதியில், அந்த போராட்டத்தில் தேவ பிள்ளைகள் மரித்து போகக்கூடாது என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களின் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், இவ்வளவு வேதனைப்படுகிறேன், இவ்வளவு துயரம் எனக்கு வருகிறது, இத்தனை அவமானம் வருகிறது, போராட்டம் வருகிறது என்று பலவிதமான கஷ்டத்தின் நடுவில் இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு எழும்புகிறது ஒரு கேள்வி: என்னை யாராவது கண்ணோக்கி பார்க்க மாட்டார்களா? எந்த மனிதனாவது வந்து ஆறுதல் எனக்கு சொல்ல மாட்டாங்களா? எனக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்களா? என்றெல்லாம் கூட நம்முடைய மனசு ஏங்குகிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அங்கலாய்ப்பை கண்ட உங்களுடைய அங்கலாய்ப்பை கண்ட கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிற ஒரு நல்வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆகவே அன்றைக்கு பஞ்சத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிறதான மக்கள் மேலே அவங்கள இழந்து போகக்கூடாது என்பதற்காக, உயிரோடு காப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருந்தது. உண்மை, சத்தியம் என்றால் உங்கள் மேலேயும் அதே போல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருப்பதும் உண்மை. உங்களையும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளில் நீங்கள் தோல்வி அடையக்கூடாது, பலவீனப்படக்கூடாது, மறிக்கக்கூடாது, அதில் உயிர் மீட்சி அடையணும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நோக்கம் உங்களை காக்கும்படியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் எதிர்மறையாக சிந்திக்க வேண்டும்? நீங்கள் எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறபடினால், உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவருடைய மனசு துடிக்கிறபடினால், நீங்கள் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் தோற்று போக மாட்டீங்க, எழும்புவீங்க, பிரகாசிப்பீங்க. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அவர் மேலே நம்பிக்கை, விசுவாசம் வைத்து காத்திருங்கள். நீங்கள் சீக்கிரமாய் அவரால் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. பாதிக்கப்பட்ட நபர்கள் மேலே நீங்கள் பரிதாபப்பட்டு, இரக்கப்பட்டு, கிருபையாக இருந்து உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருந்து அவங்களை காப்பாற்ற தீவிரிக்கிறீரப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருப்பதன் நோக்கமே அவர்களை உயிரோடு காக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விடுவிப்பது உமக்கு லேசான காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்து எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.